வாரணாசி நீதிமன்றம் போட்ட உத்தரவை தொடர்ந்து ஞானவாபி மசூதி வளாகத்தில் இந்துக்கள் இன்று பூஜை தொடங்கியுள்ளனர். இதற்கிடையேதான் இந்துக்கள் பூஜை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் ஞானவாபி மசூதி அருகருகே உள்ளது. இந்த மசூதியின் சுவற்றில் உள்ள இந்து கடவுள்களை ஆண்டு முழுவதும் வழிபட அனுமதி கோரி வாரணாசி நீதிமன்றத்தில் 5 பெண்கள் மனு தாக்கல் செய்தனர். இதை அடுத்து தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மசூதி வளாகத்தில் கோவில் சிவலிங்கம் இருப்பதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை அடுத்து அறிவியல் பூர்வ ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வாரணாசி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையில் ஞானவாபி மசூதிக்கு இருக்கும் இடத்தில் மிகப்பெரிய கோவில் இருந்ததுக்கென சான்று இருப்பதாகவும் மசூதியில் உள்ள தூண்கள் கோவிலில் பயன்படுத்தவை எனவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த அறிக்கையை தொடர்ந்து ஞானவாபி மசூதியில் கீழ்த்தளத்தில் இந்துக்கள் வழிபாடு நடத்தலாம் என வாரணாசி நீதிமன்றம் நேற்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. மேலும் 7 நாட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பூஜை வழிபாடுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவை தொடர்ந்து இன்று ஞானவாபி மசூதி வளாகத்தில் இந்துக்கள் பூஜை செய்து வழிபட தொடங்கினர். இன்று காலை 3:30 மணிக்கு மங்கள ஆரத்தியம், மதியம் 12 மணிக்கு போக் ஆரத்தியம் நடத்தப்பட்டதாக வழக்கில் இந்துக்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தினமும் ஞானவாபியில் 5 ஆர்த்திகள் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தான் வாரணாசி நீதிமன்றத்தில் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக இஸ்லாமிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் ஞானவாபியில் பாதுகாப்பு காரணமாக துணை ராணுவம், போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.